जपाकुसुमसङ्कासं काश्यपेयमहाकृतिं ततोतिं सर्वपापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरम् பாஸ்கராயே வித்மகே மகத்குரிகராயே தீமகே தன்ன சூரிய பிரசோதயாத். அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம சேனலில் தொடர்ந்து சூரிய புராணம் நம்ம புராணத்தை கேட்டுக்கிட்டே வரோம். இது 12வது பாகம். 18 புராணங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த சூரிய புராணம் சூரிய பகவானுடைய மகிமையை பெரியதாக கூறக்கூடிய புராணமாகவும் 6 மதங்கள் இருக்கக்கூடிய சௌரம்ங்கிற ஒரு பாகத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனாகவும், கண்ணுக்கு தெரிந்த பிரத்யக்ஷ தெய்வமாகவும், உயிர்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவரும், நம்மளுடைய ஆத்மாவின் காரணாக இருக்கக்கூடிய சூரியனுடைய புராணத்தை நம்ம கேட்டுக்கிட்டே வரோம். கடைசி பாகத்தில் நாம் என்ன சிந்தித்தோங்கிறத சற்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் 12ஆம் பாகத்துக்கு உள்ள போவோம். நைமிச்சாரண்யம் வனத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லா விதமான தவங்கள், யாகம் போன்ற விஷயங்களை செய்து இருக்க அந்த இடத்துக்கு சூத முனிவர் வருகிறார். சூத முனிவர் வியாசருடைய சிஷ்யர். 18 புராணங்களில் அறிந்த அவரிடம் இருந்து நாம் கேள்வி ஞானமாக என்னைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறத விட ஒருத்தர் சொல்லி நம்ம கேட்டோன்னா ஈஸியாக ரொம்பவே சுலபமாக அந்த விஷயம் நமக்குள்ளே உட்கார்ந்துடும். ஆகையினால இந்த 18 புராணங்களையும் இவரிடம் இருந்து கேட்டு தெரிந்திக்கலாம்ங்கிறதுக்காக எல்லா ரிஷிகளும் அவரிடம் கேட்க அவர் கூற ஆரம்பிக்கிறார். அப்படி கூற ஆரம்பிக்க சொல்ல அவர் எந்த ரிஷிய முக்கியமாக சொல்றாருன்னா வசிஷ்ட மகரிஷியிடம் பிருகத்பலன்கிற ஒரு ராஜா எல்லா விதமான விஷயங்களை தெரிந்து அதை ஒன்றும் புரியாம சந்தேகத்தினுடைய பரபிரம்மம் யார், பிரம்மாண்டம்னா என்ன, இந்த பிரம்மாண்டத்தினுடைய ஆதி தேவன் யாருங்கன்னு கேட்க, அந்த ஆதி தேவன் முதலாக வந்தக்கூடிய தேவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிறங்கள், அவருடைய பிரகாசம் என்ன, அவருடைய பரிவாரங்கள் என்ன, அவருடைய மனைவி மக்கள் என்ன, அந்த மனைவி மக்களுக்கு பெற்ற சாபம் என்ன, இப்படியாக அவர் சொல்லிக்கொண்டே வர சாம்பவன்கிற ஒரு நபருக்கு சூரியன் எப்படி காட்சி கொடுத்தார், அப்படி காட்சி கொடுத்த சூரிய பகவான் தன்னுடைய பிரதிபிம்பத்தை அவர் கையில் எப்படி கிடைக்க செய்தால், அப்படி அந்த கிடைத்த பிரதிபிம்பத்திற்கு யார் பூஜை செய்ய தகுதி உடையவர்கள் என்று கேட்க, அப்படி மகர்கள்ங்கிற ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் முன்பொரு காலமே மிக்க தவம் இருந்து சூரியனை ஆராதிக்கக்கூடிய வரத்தை பெற்றிருக்காங்கங்கிற ஒரு விஷயத்தை அடைந்து அவர்களை காண தன்னுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுடைய கருட வாகனத்தை வாங்கி கொண்டு அவர்கள் மகர்களை போய் சந்தித்து, நான் சாம்பவன்னு அறிமுகம் செய்ய மகர் உடைய பிரதான மகரிஷியும் இன்னும் எனக்கு தெரியும்பா, முன்கூட்டியே சூரிய பகவான் நீ வருவேன்னு சொல்லியிருக்கார், ஆகையினால நம் செல்வம் சொல்லி அவரும் பிற ஒரு மகரிஷிகளுடைய கூட்டத்தை அந்த கருட வாகனத்தில் எழுதி சாகத் பீபத்துக்கு சாம்பவன் இணைகிறார். அப்படி இணைஞ்சதுக்கு அப்புறம் பிருகத் பலன் வசிஷ்டரை ஒரு இடத்துல நிப்பாட்டி, இப்படி சூரிய பகவானே இந்த அளவுக்கு பரிந்துரை செய்வதற்கு சூரிய பகவானை பூஜிப்புக்கிறவங்களுக்கு மகர்களுக்கு என்ன தகுதி இருக்கு, அது எப்படி, அந்த தகுதியை எப்படி அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னு வசிஷ்டரிடம் கேட்கிறார். அப்ப வசிஷ்டர் மேற்கொண்டு கூற ஆரம்பிக்கிறார். மகர்கள் அனைவருமே ஞானிகள் தான். சற்குணமாக இருக்கக்கூடிய சூரிய ஸ்வரூபத்தை தன்னுடைய மனசிலேயே நிறுத்தி 16 வகையான உபச்சாரங்கள்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவோம், நம்ம உட்கார வைப்போம், தண்ணி கொடுப்போம், அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக அவருடைய குளித்தல் நீராடுதலுக்கு ஒரு அறை கொடுத்துருப்போம், அவர் திருப்பி உடை மாற்றுவதற்கு அந்த உடைகள், உணவு போன்ற எல்லா விதமான உபச்சாரம், அதான் சோட்டச உபச்சாரம், 16 வகையான உபச்சாரம். அவ்வாறு அவர் மனதிற்குள்ளேயே சூரிய பகவானை அழைத்து அந்த மனதிலேயே அவர் பூஜை செய்யக்கூடிய தன்மை உடையவர். அப்படி
பகவான் சூரியனுடைய உடல் கர்மபாகத்தை கடைபிடிப்போர் சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்ற அவர் அக்னி வடிவானவர். அதில் விடுவிக்கப்பட்ட சூரியனுடைய மந்திரத்தை சொல்லி நெய்யால் ஹோமம் செய்கிறவர் வாயுமாகவும் ஆகாயமாகவும் மற்றொரு தேகங்கள் உண்டு. ஏன் வாயுவாகவும் ஆகாயமாகவும் சூரியனுக்கு மற்றொரு தேகம் உண்டுன்னு சொல்றோம்னா, இந்த சூரியனுடைய கிரகணங்கள் காத்திலே இருக்கும். ஏன்னா வரக்கூடிய அந்த சூரியனுடைய உச்சமாக இருக்கக்கூடிய காலம் வெயில் காலத்துல பார்த்தோம்னா காத்து கூட சூடா இருக்கும். ஆகாயத்துலதான் காற்று நிரம்பி இருக்கு. அப்ப இந்த ஆகாயமே அந்த சூரியனுடைய மற்றொரு தேகமாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அப்படி உருவம் அருவமற்ற அந்த தேவனை மனசுல தியானித்தே வரக்கூடிய மகர்களும் அந்த சூரிய பகவானும் காலஸ்வரூபியாக ஆகிறார்கள். பகவானுடைய முதல் உடல் அக்னியில் ஹோமம் முதலான கர்மபாகத்தை செய்து கர்மயோகத்தால் தேவ மார்க்கத்தை அடைந்து பகவானுடைய மூன்றாவது உடலாக இருக்கக்கூடிய சயரூபத்தை அடைகிறவர்கள் சந்நியாசத்தை அடைந்து விடுகிறார்கள். அதுவே மோட்சம் என்பதாகும். அதைவிட சுகதுக்கம் ஓய்வதின்றி பரமாத்மாவை இணைந்த நிலையாக கருதுகிறன. ஒரு சின்ன விளக்கம். எந்த ஒரு மூர்த்தியை நீங்க பிரதானமாக எடுக்கிறீங்களோ அந்த மூர்த்தி தான் எல்லா விதமான தன்மைகளையும் செயல்பாடுகளையும் செய்வார். அப்ப நமக்கு 4 விதமான புருஷத்தங்கள் உண்டு. அறம், பொருள், இன்பம், வீடு. அப்ப நல்லது, நம்ம வாழக்கூடிய தன்மை, அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம், இது எல்லாத்தையும் பூரணமாக அடைந்தால் வீடு, அதுதான் முக்தி. அப்ப முக்தி அடையக்கூடிய தன்மையாகவும் ஒவ்வொரு மதத்துல ஒவ்வொரு விதமாக கூறுவது உண்டு. அப்படி முக்தியினாலே நம்மளுக்கு என்ன பிரதானமாக சொல்வோம்னா, அம்பாள் தான் முக்திக்கு வழிவகை செய்பவள். முக்திக்கு யாருன்னு இங்க தகுதி உடையவர்கள்னு அம்பாள் தான் தேர்ந்தெடுத்து சிவபெருமான் கிட்ட சொல்லுவார். அப்ப சிவபெருமான் அந்த இறக்கக்கூடிய தருவாயில அல்லது இறந்த பின் தருவாயில அந்த ஆத்மாவுடைய காதுல ராம நாபத்தை சொல்லி அந்த முக்தியை கொடுப்பதாகவும் காசியில் இருக்கக்கூடிய மரபுல இருக்கு. இது ஒரு வகையாக இருந்தாலும் சைவமாகத்தில் இருக்கக்கூடியது நீங்க சிவபெருமான போய் அடையிறது, அந்த ஜோதி ரூபமாக போய் கலக்கிறது முக்தி. அப்போ வைணவருடைய மார்க்கத்துல எப்ப நீங்க பரமபதம் போறீங்களோ, வைகுண்டநாதரை போய் மேல போய் பார்க்குறீங்களோ, 108வது திவ்ய தேசத்தை போய் நீங்க எப்ப பார்க்குறீங்களோ அப்ப அது முக்தி. அப்படி முருகருடைய இருப்பிடமாக கூடிய கந்த விருப்ப போய் ஒரு முருக பக்தர் அடைஞ்சார்னா அது முக்தி. சிந்தாமணி கிரகமாக இருக்கக்கூடிய விநாயகருடைய இடத்த ஒரு அவருடைய பக்தன் போய் அடைஞ்சாருன்னா அது முக்தி. அது மாதிரி அம்பாளுடைய மணி தீபம், அம்பாளுடைய பாதத்துல போய் எப்ப நீங்க அடைக்கலம் ஆகுறீங்களோ அது முக்தி. அது மாதிரி ஒவ்வொரு மூர்த்திக்கும் அவர்களுடைய இருப்பிடமும் அவரோட போய் ஒன்று கலப்பதுதான் முக்தி. அப்படி இந்த புராணத்தில் இருக்கக்கூடிய பிரத்யக்ஷண தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானையே நீங்க எப்ப போய் ஒன்று கலக்கிறீங்களோ அது முக்தியாக இந்த இடத்துல பாவிக்கிறாங்க. அப்படி அவர்கள் நித்தமும் மனதால துதிக்கக்கூடியவர்கள். பலவிதமான தாதுக்களாக இருக்கக்கூடிய இந்த உடம்புல எல்லா விதமான ஆசாபாசங்களையும் விதித்து எல்லா விதமான புலன்களையும் கட்டுப்படுத்தி நம்மளுடைய ஆத்மாவின் குரலை எழுப்பி அந்த ஆத்மாவினால எந்த அளவுக்கு சூரியனை நீங்க பூஜிக்கும் கலையை நீங்க ஏற்படுத்திக்கிட்டே வரீங்களோ அப்ப சூரியனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பண்ணவர்கள் இந்த மகர்கள். ஆகையினால்தான் சூரிய பகவான் இந்த மகர்களை பரிந்துரை செய்திருக்கிறார். காலையில் சிவப்பு நிறத்தை உடையனாக சூரியன் ரிக்வேத ஸ்வரூபியாகவும், பகலிலே வெள்ளை நிறமாக இருக்கக்கூடியவர் யஜுர்வேத ஸ்வரூபியாகவும், மாலையாக இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியவர் சாமவேத ஸ்வரூபமாகவும் சூரிய பகவானை விவரிக்கிறாங்க. 3 வேதங்களினுடைய சுரூபத்தை. அப்ப 3 வேதங்கள் இருக்கிற மாதிரி 3 குணங்கள் உண்டு. அப்ப
ரிக்வேத ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர் ரஜோகுணத்தை உடையராகவும், எதிர்வேத ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர் சாத்வீக குணம் கொண்டவராகவும், சாமவேத ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர் தமோ குணத்தை உடையதாகவும், இந்த வகையான இந்தந்த நேரத்துல இந்தந்த சூரியனுடைய நிறங்களை தரிசிப்பவங்களுக்கு இந்த 3 விதமான குணங்கள் வரும். ரஜோகுணத்தை தரிசிப்பவருக்கு நல்ல விதமான கலைகளிலே ஒரு ஆர்வமும் அந்த வைராக்கிய தன்மையும் அதிகமாக இருக்கும். சாத்வீக குணத்தை கொண்டவர்கள் மிகவும் எளிமையானவர்கள், எளிமையை விரும்பக்கூடியவர்கள், எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாம மனதை முற்றிலையும் அடக்கும் வல்லமை கொண்டவர்கள் தான் இந்த சாத்வீக உடையும். தமோ குணம் உடையவர்கள் நிறைய கலை ஆர்வம் எல்லாம் இருந்தாலும் சற்று சோம்பேறித்தனம் இருக்கும். அப்போ இந்த 3 வேளையிலும் தரிசிச்சோன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த 3 குணங்களும் நமக்கும் உண்டு. நம்ம எப்போ சுறுசுறுப்பாக இருப்போம், எப்போ நம்ம ரொம்பவும் நிதானமாக இருப்போம், எப்போ நம்ம சோம்பேறியாக இருப்போம் நமக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே இந்த குணங்கள் ஊடுருவி இருக்கும். ஆகையினால்தான் இந்த சூரிய நமஸ்காரம்ங்கிறத சொல்லுவாங்க. அதாவது 3 திரிகாலமும் சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய வழக்கங்கள் உண்டு. அப்படி இந்த 3 வேளையும் தரிசிப்பவருக்கு இந்த 3 விதமான குணங்களும் சமநிலையில் வைக்கப்படும். எப்பயுமே நம்ம சுறுசுறுப்பாக இருந்தாலும் பிரச்சனை, எப்பயுமே இந்த நிதானத்தில் இருந்தாலும் பிரச்சனை, எப்பயுமே சோம்பேறித்தனமாக இருந்தாலும் பிரச்சனை. எப்போ எங்கு எது செய்யணுங்கக்கூடிய அந்த கால தேச வர்த்தமான தன்மையை தரக்கூடிய தெய்வமாகவும் சூரிய பகவான் இருக்கிறார். பத்மாசனத்திலே அணர்ந்து நாபியிலே 2 கரங்களை வைத்து ரேசகம், கும்பகம், பூரகம் என்னும் பிராணாயாமம் மூலம் உடலில் பிராணாயாமையாகவும் பஞ்ச வாயுக்களை அடக்குபவர். கால் கட்டை விரலில் இருந்து மேலே கிளம்பி நாபியில் ஏறி நிற்கும் அக்னியை காண்பர். இருதயத்தில் சந்திரனும் தலையில் அக்னியையும் காண்பர். சூஷ்மநாடி வழியாக ஆதித்ய மண்டலத்தை பிளந்து கொண்டு சூரியனுடைய சுரூபத்தை காண்பர். இப்ப இந்த முன்னாடி சொன்னக்கூடிய பாகங்கள் நீங்க காலையிலோ மதியானத்திலேயோ மாலையிலோ சூரியனை கண்ணுக்கு நேராகவே பார்த்து அவருடைய ஸ்தோத்திரங்களை சொல்லி அடையக்கூடிய தன்மை. அது இல்லாம நீங்க தியானம் செய்து எப்படி நீங்க சூரிய பகவான் அடையாம பத்மாசனத்துல அமர்ந்து நீங்க 2 கால்களையும் மடித்து அந்த நாபியில் உங்களுடைய 2 கைகள் எப்படி புத்தர் அமர்ந்திருப்பார் அது மாதிரி அந்த யோக நிலையில அமர்ந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் ஒன்று திரட்டினீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மூலாதார அக்னி வெளிப்படும். அது எழும்பி ஒவ்வொரு சக்கரத்தையும் தாண்டி போக சொல்ல மேல இருக்கக்கூடிய சகசிரதலம் போறப்ப உங்களுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். அதுதான் முக்தி. அப்படி முக்தி பெறக்கூடிய தன்மையை உடையவர்கள் தான் இந்த மகர்கள். சூரியனையே எண்ணி சூரியனை நமஸ்கரித்து சூரியனுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி மனதிற்குள்ளேயே சூரியனை வைத்து பூஜை பண்ணி அந்த உடலிலேயே சூரியனை, அக்னி ஸ்வரூபம் தான சூரியன், அப்படி மனதிலேயே சூரியனை காணக்கூடிய தன்மையும் அவர்களுக்குள்ளேயே சூரியனுடைய தன்மையை வாங்க கொள்ளக்கூடிய வல்லமை மிக்கவள் தான் இந்த மகர்கள்னு வசிஷ்டர் பிருகத் பலமிடம் மகர்களுடைய பெருமையை மிகவும் புரிதலுடைய வகையில கூறிக்கொண்டே இருக்கிறார். இவ்வாறாக மகர்களுடைய பெருமையை சொன்ன வசிஷ்டர் ஆலய பிரதிஷ்டையினான நியமனங்களையும் ஒரு ஆலயமும் ஒரு விக்கிரகமும் எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்தை பிருகத் பலனுக்கு கூற ஆரம்பிக்கிறார். முதலில் உலகத்தில் சூரியனுக்கு பிரதான அந்த உருவம் சிலைங்கிறது கிடையாது. இவ்வாறாக இருக்க அப்ப பக்தர்கள் எப்படி சூரியனை நோக்கி வழிபாடு செய்தாங்கன்னா ஒரு பிரத்யக்ஷண தெய்வம், இப்போ கண்ணுக்கே தெரிக்கிற தெய்வம்னால அவர் நேரடியாகவே தரிசனம் செய்தே வந்தார்கள். அப்படி இருந்தும் பிற உபச்சாரங்களை மனது ரீதியாக எல்லாராலையும் மன ரீதியாகவே அந்த உபச்சாரங்கள், அந்த சோட்டசி உபச்சாரங்களை செய்ய முடியாத காரணத்தால சுவாமிக்கும் சூரிய பகவானுக்கும் ஒரு
ஸ்தூல ரூபம் வேண்டும். எப்படி நம்ம மனித ரூபத்துல தெய்வத்தை காண்றோமோ அதே மாதிரி மனித ரூபத்துல சூரிய பகவானும் அதே வகையில இருக்கணும்னு இதை யாரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறான்னா விஸ்வகர்மா நினைச்சுக்கிட்டே இருக்கார். அப்படி ஒரு நாள் அந்த சூரியனுடைய உஷ்ணத்தை இரு கற்கள்ல அவர் பிரயோகித்தப்ப அதுல ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லுல சூரிய பகவானை அவர் நேரிலே சென்று பார்த்திருக்கார். ஒரு வகையில சூரிய பகவான் விஸ்வகர்மாவுக்கு மருமக பிள்ளை, ஒரு சந்தியாதேவியை தான் அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். அப்ப நேரிலே சென்று அதிகம் அவரை காணுதால அந்த உருவத்தையே அப்படியே அந்த கல்கள்ல செதுக்கிறார். செதுக்கின ஒளியோடைய விக்கிரகம் தான் சாம்பவனுடைய கரங்கள்ல கிடைச்சது. அப்ப பிருகத் பலன் கேட்கிறார். அப்ப சூரியன் பகவான விஸ்வகர்மா நிறைய பார்த்திருக்கார். ஆகையினால அவருடைய சக்தி மிகுந்த கல்லையே இந்த விக்கிரகத்தை செஞ்சிட்டார். அப்ப அந்த விக்கிரகம் சாம்பவனுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப என்னை போன்ற சாதாரண நபர்கள் எப்படி அதை செய்யணும்னு கேட்கிறார். அப்ப அதற்கு முன்னாடி அந்த விக்கிரகம் எங்க பிரதிஷ்டை ஆகும்? ஆலயமுடைய மையப்பகுதி. அப்ப அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்னு அடுத்து வசிஷ்டர் கூறுகிறார். அந்த ஆலயத்தினுடைய பூமி எப்படி இருக்குன்னா முடியோ எலும்போ கரி துண்டுகளோ எலும்பு துண்டுகளோ உமியோ சாம்பலோ இது எதுவுமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த மண் காய்ந்த மண்ணாகவோ வறட்சி மிக்க மண்ணாகவோ இருக்கக்கூடாது. ரொம்பவும் கசடான பாறைகளையோ துகள்களையோ கொண்ட இடமாகவும் இருக்கக்கூடாது. இப்படி இல்லாத ஒரு தூய்மையான இடத்தில் பாம்பு புற்றோ மயானமோ இது மாதிரியான இடங்கள் அல்லாது ஒரு சுத்தமாகவும் சமதளமாகவும் மேடு பள்ளமும் இருக்கக்கூடாது. ஒரு ஆலயம் அமையுதுன்னா சமமாகவும் உயர்ந்த இடத்துல இருக்கணும். ஆனால் அந்த உயர்ந்த இடம் சமதளமாக இருக்க வேண்டும். அந்த சமதளமாகவும் ஊருக்கு நடுவிலேயும் அந்த ஆலயம் இருக்கப்பட வேணும்னு சொல்லுகிறார். இவ்வாறாக அமைக்கப்படும் அந்த ஆலயம் அந்த இடத்துல அல்லது வீட்டுல சொல்றார். இப்ப எடுத்த உடனே ஒரு ஆலயம்ங்கிறது பெரிய வகை. அப்ப வீட்டுல நம்ம எந்த இடத்த ஒரு நல்ல ஒரு சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து 4 முழம் நீளமும் 4 முகம் அகலமும் கொண்டு அதில் ஒரு மேடை அமைத்து அந்த மேடையில சூரியனை வைத்து பூஜை செய்ய வேண்டும். இதுவே ஆலயமாக இருக்கும் பட்சத்தில் அவர் ஒரு பெரிய பட்டியல் போடுறார். இந்த கோயிலுடைய மையத்துல கிழக்கு முகமாக இருக்கக்கூடியதான் சூரியனுடைய கருவறை. அப்ப தென்புறம் கிணறு இருக்கணும். தென்புறமாக கிணறோ குளமோ அமைக்கப்பட வேண்டும். அடுத்து வடபுறத்தில் அக்னிசாலை, ஹோமம் நடக்கக்கூடிய யாகசாலை வடபுறத்தில் அமைந்திருக்கணும். அடுத்து வடக்கு முகமாக சிவன் பார்வதியோடும் பிற கணங்களுடைய சன்னதி அமைக்கப்படணும். அடுத்து மேற்கு புறத்தில் பிரம்மாவுக்கு சன்னதியும் வடக்கு புறமாக விஷ்ணுவுக்கு சன்னதியும் அதுக்கடுத்து தென்புறமாக உஷா பிரதுஷாவுடைய பிற சன்னதிகள். ஒரே கருவறையிலே நம்ம வச்சிடலாம். இருந்தாலும் தனி சன்னதியாக இருக்கிறோன்னா சூரியனுக்கு வலப்புறமும் இடப்புறமும் உஷா பிரதுஷாங்களும் பிங்களன் தண்டநாயகன்கிற 2 துவாரபாலகர்கள். அந்த பிங்களங்கிறவர் தென்புறமாகவும் தண்டநாயகன் வடபுறமாகவும் இருக்க வேண்டும். இந்த கருவறைகளுக்கு முன்னாடி அஸ்வினி தேவர்களுடைய இருப்பிடம் அமைக்கப்படணும். அடுத்து 2வது பிரகாரம், அதாவது இப்ப நம்ம சொன்னது எல்லாமே அந்த கருவையை சுத்தி இருக்கக்கூடியது. அதுக்கு வெளி பிரகாரத்துல குமாரருக்கு சன்னதியும் சிவருமானுடைய மற்ற சுரூபங்கள் அமைக்கக்கூடிய இடமாகவும் 2வது பிரகாரத்தை ஒதுக்குறாரு. 3வது பிரகாரத்துல யமனுக்கும் கருடனுக்கும் ஒரு சன்னதி இருக்கணும். 4வது பிரகாரத்துல கிழக்கு முகமாக ஜெகநாதர் சித்திரபுக்தன், அடுத்து காலதேவன் க்ஷேத்திரபாலகன் பைரவருக்கும், அடுத்து 5வது பிரகாரத்துல சமுத்திரராஜனுக்கும் வருணனுக்கும் இந்த மாதிரியாக
அடுத்ததாக இருக்கக்கூடிய 6வது பாகத்துல சந்திர பகவானுக்கும், அதுக்கடுத்து 7வது பாகத்துல குபேரனுக்கும் விநாயகருக்கும் இருக்கக்கூடிய சன்னதிகள் அமைக்கப்படணும்னு இந்த விவரங்களை எல்லாம் சொல்கிறார். அடுத்து இந்த ஆலயம் செய்வதற்கு மூல இருக்கக்கூடிய விக்கிரக பிரதிஷ்டை, அந்த விக்கிரகம் எப்படிலாம் இருக்கலாம்னா தங்கத்தால் இருக்கலாம், வெள்ளியிலால் இருக்கலாம், தாமிரத்தால் இருக்கலாம், மரத்தால் இருக்கலாம், மண்ணால் இருக்கலாம், கற்சிற்பமாக இருக்கலாம், அல்லது ஓவியமாக இருக்கலாம். இந்த 7 வகையில நீங்க சுவாமியை வைத்து பூஜை பண்ண தகுதி உடையதுங்கிறன்னு வசிஷ்ட பெகத்பாலனுக்கு சொல்கிறார். அப்ப நீங்க இப்ப இதுல எதனா ஒண்ணுத்த சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. தங்கத்தால நம்ம ஒரு விஷயத்த செய்ய முடியாது. இப்ப இருக்கிற விலைவாசிக்கும் சரி, தங்கத்தினுடைய அளவும் அதிகம், வெள்ளி அதிகம், தாமரை ரொம்பவும் நல்ல தரமான ஒன்று. மண் நமக்கு எந்த வகையிலையும் பாதுகாப்பு அற்றது. கற்சிற்பமாகவும் நம்ம வைக்கலாம். ஓவியமாக வச்சோம்னா பிற உபச்சாரங்களை நம்மளால செய்ய முடியாது. அப்போ ரொம்பவும் பிரதானமாக இருக்கக்கூடியது மண்ணும் மரமும் கல்லும் உலோகங்களாக செய்யக்கூடிய இந்த 3 சிற்பங்கள் தான் ரொம்பவும் உத்தமமானது. அவர் 7மே உத்தமங்கிறார். ஆனா எல்லாம், அதாவது இருக்கக்கூடிய இந்த 16 கிரியைகள்ல முக்காவாசியாவது நீங்க செய்யணும். கல்லுக்கு முழுமையாக செய்யலாம், கல்லுக்கும் உலோகத்துக்கும் முழுமையாக அந்த உபச்சாரங்கள் செய்யலாம். மரத்தால வைக்கக்கூடிய மூர்த்திக்கு நீங்க அபிஷேகம் செய்ய முடியாது, தைல காப்பு தான் சாத்த முடியும். அப்ப அவருக்குன்னு ஒரு உற்சவ பேரம் வச்சுதான் நீங்க அபிஷேகங்களோ ஆராதனையோ பண்ண முடியும். அப்ப அபிஷேகம் தவிர்த்து மரம் 2வது இடத்திற்கு வரும். அப்படி அந்த மரத்தை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் சொல்றா. என்ன வகையான மரங்கள் இல்லை நீங்க தெய்வ சிற்பங்கள்ல செய்யலாம். இது சூரியனுக்கு சொல்றது, மிச்ச தெய்வ சிற்பங்களுக்கும் இது ஏற்றவையே. அப்ப தேவதாரு, வில்வம், மாமரம், கருங்காலி, செண்பகம், வேம்பு, பலாசம் முதலான மரங்களால நீங்க சுவாமியோடைய பிரதிபிம்பத்தை செய்யலாம். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய மரங்கள் பாம்பு புற்று, அதாவது அந்த கரையான் புற்றோ இதால இருக்கக்கூடாது. விஷ செடிகளால சூழப்பட்டு இருக்கக்கூடாது. மயானத்திலேயோ மலஜலம் கிடைக்கும் இடத்துல இருக்கக்கூடாது. நன்கு வளர்ச்சி உடையதாக இருக்க வேண்டும். காற்று மழையால கிளைகள் இன்னைக்கும் முறிந்து விழுந்திருக்கக்கூடாது. நெருப்பால் தகிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. இடிமின்னலால தாக்கப்பட்டிருக்கக்கூடாது. ஆந்தை முதலானிய பறவைகள் கூடு கட்டி இருக்கக்கூடாது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மரத்தை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்காக சொல்றார். அப்புறம் நீங்க மரத்தை இந்த இடம்லாம் இல்லாம, மேற்கூடிய விஷயங்கள் இல்லாம ஒரு நல்ல ஒரு உயரமாக வளைவு நெளிவு இல்லாம இருக்கக்கூடிய மரத்தை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா, கிழக்கு முகமாகவோ வடகிழக்கு திசையில் இருந்து நீங்க அதை உகந்து மரத்தை வெட்ட வேண்டும். அப்படி வெட்டக்கூடிய மரங்கள் பொறுமையா இன்னொரு பல நபர்கள் கயிறு மூலமா அதை கட்டி அதை இறக்க வேண்டும். அப்படி மரம் வெட்டுவதற்கு முன் சாந்தி ஓமம்னு செஞ்சு அந்த மரத்தை குளிர்விக்க வேண்டும். இந்த பூஜைகள்லாம் செய்து எந்த விதமான பெரிய சப்தமும் இல்லாம அழகா வடக்கு கிழக்கு முகமாகவும் அந்த மரம் விழும்படி நம்ம அழகா அந்த மரத்தை வெட்டி கீழே இறக்கணும். அப்படி வெட்டப்பட்ட மரத்தின் நல்ல மேலவாத்தியத்தோட ஊர் முழுக்க சுற்றி எடுத்து அந்த வெட்டப்பட்ட மரத்திற்கு தனியாக பூஜைகள் செய்து அன்னைக்கு விசேஷ அன்னதானங்கள் செய்து அந்த மரத்தினுடைய உயரம் கருதி 1 முழமாகவோ 2 முழமாகவோ அல்லது முழு மரத்தையோ மரத்தினுடைய மேல்பாகம் தலையாகவும் கீழ்பாகம் பாதமாகவும் ஏற்று அந்த உருவத்தை நீங்க செதுக்க வேண்டும்னு சிற்பசாஸ்திரத்தை சொல்றாங்க. அப்படி செதுக்கக்கூடிய உருவமானது முகத்தில் சிரிப்பு தவள வேண்டும், கருணை ரசம் ததும்ப வேண்டும், கையிலே தாமரை பிடித்திருக்க வேண்டும். அத்துடன் பக்தர்களுக்கு அருள் புரியக்கூடிய அபய வரதமாக இருக்க வேண்டியது அவசியம். கண்கள் பெரிதாக விரிந்தோ அல்லது கண்கள் மூடிய நிலையில அந்த மூர்த்தி இருக்கக்கூடாது. அபய வரதம்னா என்னன்னா, அந்த நம்ம எல்லாரும் சுவாமியை பார்த்தீங்கன்னா ஒரு கை மேல் நோக்கி இருக்கும். இந்த கட்டை விரல்ல இருந்து எல்லா விரல்களும் மேல் நோக்கி இருக்கக்கூடியது அபயமாகவும்,
மீத இடது கை வந்து பார்த்தோம்னா எல்லா விரல்களும் கீழ் நோக்கி இருக்கும். அதுக்கு வரதம்னு சொல்லுவாங்க. அப்படி பக்தர்களுக்கு பயம் அகல அபயமுத்திரையும், பக்தர்களுக்கு கேட்கும் வரங்களை கொடுப்பதற்கு இடது கை வரதமாகவும் கொண்டு நல்ல கண்களில் ஆனந்தமிக்கமாக இருக்கக்கூடிய மூர்த்தியை நம்ம உருவாக்கணும்னு வசிஷ்டர் பிருகத் பாலனுக்கு கூறுகிறார். ஒரு ஆலயம் சூரிய பகவானுடைய உருவம் செய்வதற்கு உண்டான இந்த மரங்கள் எப்படி இருக்கணும், இந்த ஆலயத்துல எந்தெந்த திசையில எந்தெந்த மூர்த்தி இடம்பெற வேண்டும் உடைய விவரங்களை சொல்லி அடுத்ததாக வரக்கூடியது அப்படி செய்யக்கூடிய ஆலயத்துல பூஜை முறைகளை பற்றியும் அந்த பிரதிமையை அந்த சிலையை எப்படி பிரதிஷ்டை செய்கிறாங்கிற முறையை அடுத்து சொல்கிறார். இப்படியாக செய்யப்பட்ட சிலையை சமுத்திர நீரில் இருந்து சந்திரபாகா அந்த நதி நீர், கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய புண்ணிய நீர்களால ஒரு குடத்தில் அந்த நீரை நிரப்பி, இன்னொரு குடங்கள்ல கடல் நீரை நிரப்பி, இன்னொரு குடத்துல அருவியுடைய நீரை சுத்தமான நீரை வந்து நிரப்புறாங்க. நிரப்பி அதுக்கு பூஜைகள் செய்கிறாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது தான் அபிஷேகம். இப்போ ஆலய பிரதிஷ்டை வந்தோடனே அபிஷேகத்துக்கே போயிட்டோமே. இப்போ வந்து இப்போவாக இருக்கக்கூடிய வகைகள் எதுவுமே வசிஷ்டர் வந்து பெருசாக வந்து சொல்லலையானா, அந்த காலத்துல என்னன்னா இப்போ நம்ம இருக்கிற மாதிரி நம்ம மருந்துகள் சாத்தி வந்து பெரும்பாலும் பூஜைகள் பண்ணலை. ஏன்னா இந்த காலத்துல பண்ணது எல்லாமே பெரும்பாலும் அந்த ஆலயங்கள் மரத்தால் ஆனதுதான், மரத்தாலும் மண்ணாலும் ஆனதுதான். எப்படி இயற்கை சீற்றத்தால அந்த ஆலயம் தகர்ந்தாலும் மூல விக்கிரகம் தான் ரொம்பவும் பிரதானமானது. ஆகையினால எளிமையாக எடுக்கும்படியாக இருக்கும் வகையில தான் அந்த விக்கிரகத்தை வந்து அவங்க பிரதிஷ்டை செய்தாங்க. நாளடைவுல என்ன ஆச்சுன்னா, அந்த பொருட்செலவும் அந்த தெய்வத்தினுடைய சாநித்தியத்தை கருதி, இந்த தெய்வம் பழமையானது, ஒரு நாளாக ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு உயர்வு பெறும், அந்த விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் ஒரு கருங்கல்ல செய்யக்கூடிய விக்கிரகத்தை வந்து சீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு மருந்துகளால, அஷ்டபந்தன மருந்தாலையும் கீழே ஒரு ஆதார பீடம் இருக்கும். அந்த ஆதார பீடத்துள்ளேயே விக்கிரகத்துல ஒரு நீட்டா ஒரு கல் இருக்கும். அதுல ஆதார கல்ல போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கல் லாக் ஆயிடும். இப்போ எப்படி நம்ம ஒரு ஸ்க்ரூ பண்றோம், ஒரு டப்பா எப்படி திறக்கிறோம், அது மாதிரியான ஒரு லாக்கும் அந்த ஆதார பீடத்துக்கும் விக்கிரகத்துக்கும் நாளடைவில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மருந்துகள் சாத்தினதால தான் அந்த மூர்த்தி ஸ்திரமாக இருப்பார். இது ரொம்பவும் இந்த விஷயங்கள் நடந்தது ரொம்ப ஆதி காலம். பழமையினால மரத்தினாக இருக்கக்கூடிய சிற்பத்தை தான் வந்து பிரதானமாக எடுத்து இந்த கதைகள்ல சொல்றாங்க. இருப்பினும் ஆனா சாம்பவனுக்கு கிடைச்சது கருங்கல் சிற்பமாக இருந்தாலும் அந்த கருங்கல் சிற்பத்தையுமே அந்த இடத்துல ஒரு மேடை அமைத்து அந்த மேடையில வச்சிடுறாங்க. அவ்வளவுதான். அப்ப மேடையில வச்சிருக்கக்கூடிய மூர்த்தி தான் ஊர்வலம்னு வர சொல்லி அவரே தான் வெளியே போவார். எப்படி இன்னைக்கு சிதம்பர நடராஜர் தான் மூலவர். ஆணி தேரோட்டத்துல சுவாமியை தான் தேர்லையும் வருவார். அதே ஆணைய வகையில தான் இந்த சூரியனுடைய ஆலயத்திலையும் அவர் தான் மூல கருவறையிலும் இருப்பார். உற்சவமாக இருக்கக்கூடிய திருவிழாக்களும் அதே மூர்த்தியை வெளியாக இருக்கக்கூடிய வகையிலும் அந்த மூர்த்தியை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. அப்படி நிறுவப்பட்ட மூர்த்திக்கு காயத்ரி மந்திரங்கள் சொல்லி அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி அபிஷேகம் செய்வதற்கு முன்ன அந்த மேடையில நவதானியங்களும் தர்பையும் பரப்பி அதற்கு மேல அந்த விக்கிரகத்தை நம்ம வைக்க வேண்டும். வைத்த பின்னே சுத்த ஜலத்தால நம்ம அபிஷேகம் செய்கிறோம். அதுக்கடுத்து ஆள், அரசு, கஸ்தூரி மஞ்சள் இது போன்ற பொடிகளாலும் சந்தனத்தாலையும் நம்ம முன்பே சொன்ன போல கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி போன்ற புண்ணிய தீர்த்தத்தாலும் எல்லா விதமான அபிஷேகம் செய்கிறாங்க. சந்தனத்தால் அபிஷேகம் செய்கிறாங்க.
இளநீர் ஆல அபிஷேகம் செய்கிறாங்க. இது போன்ற அபிஷேகம் செய்ததுக்கு அப்புறம் அந்த விக்கிரகத்துக்கு கடைசியாக இருக்கக்கூடிய கலச நீர், முன்பே நம்ம ஒரு கலசம் நிறுத்தியிருப்போம் அல்லவா, அந்த நீரில் எல்லா விதமான வாச திரவியங்களும், நதி நீர், கடல் நீர், அருவியோடைய நீரெல்லாம் கலந்த நீரை கடைசியாக அபிஷேகம் செய்து நல்ல ஒரு உலர்ந்த வஸ்திரத்தால் சுவாமியை நன்றாக துடைத்து அவருக்கு புது வஸ்திரங்கள் சாற்றி அவருக்கு அந்த பொட்டுக்கள்லாம் வைத்து சுவாமிக்கு தூபங்கள், சாம்பிராணி தூபங்கள் அதெல்லாம் காட்டி நிவேதனங்கள் செய்து அதன் பின்னர் சுவாமியை அங்கிருந்து எடுத்து வந்து உஷா பிரதூஷாங்கிற இரு பத்தினிக்கு இடையிலேயும் அந்த பிங்களன் தண்டநாதன்கிற இரு துவாரபாலகர் இருக்கக்கூடிய கருவறையில எடுத்துட்டு போய் பிரதிஷ்டை பண்றாங்க. அதுக்கப்புறம்தான் பிரதான பூஜையே ஆரம்பிக்கிறது. இப்படியாக பிரதிஷ்டை பண்ண மூர்த்திக்கு அன்று முழுக்க கண் விழித்து பஜனை பாடுதல், ஸ்தோத்திரம் படித்தல் ஆகிய விஷயங்கள் செய்து காலை இரவு பொழுதுல வந்து நம்ம எப்படி ஒரு தாலாட்டு பாடி ஒரு குழந்தையை தூங்க வைப்போம், அதே மாதிரி இரவு ஸ்தோத்திரம் சொல்லி காலையில வந்து திருப்பள்ளி எழுச்சி சுவாமிக்கு வந்து சுப்பிரபாதம் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் சக்கர பொங்கல் நிவேதனங்கள் செய்து மீண்டும் அந்த பிரதமைக்கு அபிஷேகங்கள் செய்து இருக்கிறாக வேண்டும். இப்படி கர்ப்பகிரகத்தின் நடுவே பிரதமை பிரதிஷ்டை செய்து அந்த இடத்துல வந்து பிரதமைய வச்சிடுறாங்க. அதன் பிறகு அதே போல 3 நாட்கள் எப்படி நீங்கள் முதல் நாட்கள் அபிஷேகங்கள் எல்லாம் செய்தீங்களோ அதே மாதிரி 3 நாட்களும் தொடர்ந்து அந்த இடத்துல அந்த மூர்த்திக்கு அபிஷேகங்கள் செய்து வரக்கூடிய தன்மையையும் சாம்பவனுக்கு நாரதர் கூறிக்கொண்டே வரார். அதை வந்து வசிஷ்டர் பிருகத்பலனுக்கு சொல்லிக்கொண்டே வரார். அப்போ இந்த பாகத்தில் நம்ம மகர்களுடைய பெருமையும், ஒரு ஆலயம் இருக்கக்கூடிய இடம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரு விக்கிரக பிரதிஷ்டை எப்படி இருக்க வேண்டும், அந்த விக்கிரகம் செய்வதற்குண்டான தன்மை எப்படி இருக்க வேண்டும், அந்த விக்கிரகத்தின் பிரதிஷ்டைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பூஜை முறைகள் எப்படி இருக்க வேண்டும் போன்றவை எல்லாமே நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் அந்த ஆலயத்தினுடைய கொடிமரமும் அந்த ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவும் அடுத்த பாகத்தில் நம்ம காண இருக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சமீப காலத்தில் இந்த பதிவுங்கிறது தடைப்பட்டிருந்தது. இனிமேல் தொடர்ந்து வந்து பதிவிடுவோம். இந்த சூரிய புராணம் சீக்கிரமே நம்ம முடித்து அடுத்ததாக இருக்கக்கூடிய பிற தெய்வங்களுடைய புராணமும் நம்ம வந்து கேட்க இருக்கிறோம். ஆகையினாலும் உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம்.